விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய கூரனூரில் தான் இருக்கோம். இந்த கிராமத்தில் அனுபவம் தான் ஒரு மனிதனை ஆளாக்கும் அப்படின்ற மாதிரி அருமையான சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வாழையும் தென்னையும் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வாழை விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா ரங்கராஜ் அவர்கள்ட்ட தான் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை விவசாயி மதிப்பிற்குரிய ஐயா ரங்கராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க வாழை விவசாயத்தை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கய்யா. என்னோட பெயர் பிஆர் ரங்கராஜ். இதுக்கு முன்னாடி விவசாயி அறகுறையாக தெரியும். இவர் பெரியவர் மூலியமாக இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். அது நம்ம சொந்த தோட்டம் இல்லை, குத்திகை எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். வாழை விவசாயங்கிறது பெரிய வருஷம்லாம் இருக்குங்க. வருஷம் ஒரு டைம் தான் வரும். அதில் இந்த காற்று மழைக்கு தப்பிக்கணும், அதில் இடர்பாடு எல்லாமே நிறைய இருக்குது. அதில் எல்லாம் மீண்டு வந்தால் தான் அதோட பெனிஃபிட்டே கிடைக்குது. நான் இத்தனை வருஷமாக வெளியே பிரிக்ஸு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் சரி நம்ம பிரிக்ஸ் இல்லைன்னு சொல்லி தோட்டம் பண்ணலான்னு சொல்லி அது சார்கிட்ட ஒரு தோட்டம் வாங்கி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிறது வந்து 10,000 வாழை போட்டிருக்கேன். 10,000 வாழை 10,000 வாழை போட்டு. எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கேன்? 20 ஏக்கர் இருக்குது. 20 ஏக்கரில் 10,000 வாழை போட்டிருக்கேன். அப்படி போட்டு ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிட்டேன். ஆனால் கால சூழ்நிலை மழை இல்லை, அது ஒரு காரணம். பட் இருக்கிற தண்ணியில் வச்சு கரெக்ட் பண்ணலான்னு இந்த சருகு நோவு வந்துடுது. அதிகமாக பாதிப்பு இருக்குது. எதோ மேல் மலை 1-2 வந்துச்சுன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. வாழைக்கண்டை எப்படி தேர்வு பார்த்து வாங்குறீங்க? இது வந்து பாக்கெட்டு கண்டு கூட போட்டிருக்கேங்க. தொண்டாமுத்தூர்லேருந்து ரோபஸ்டா, செவ்வாழை, கற்பூரவள்ளி இதெல்லாம் நாற்று வாங்கிட்டு வந்து கூட நட்டுருக்கேங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது வந்து கன்று வாங்கிட்டு வருது, வெட்டுறமில்லங்க. சைடு கண்ணுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. சிவி ஒரு கன்று வந்து இங்கே டெலிவரி 12 ரூபா வருதுங்க. அவங்களே செதுக்கி பிரித்து கொண்டு வந்து அன்லோட் பண்ணும்போது 12 ரூபா வருதுங்க. மறுபடியும் ஆளுகளில் வச்சு போடும்போது அதுக்கு 12 ரூபா வந்து செலவு. 24 ரூபா ஒரு கன்று நட்டுருக்கே வந்துடுது. அது போக அந்த அப்போவே கொஞ்சம் நட்டு இது பண்ணி ஒரு குறிப்பிட்ட 3 மாதத்துக்குள்ளே உர வைக்கணும். அது உர வச்சு அது கொஞ்சம் வந்த கடைசியில் மறுபடியும் எதோ நோய் தாக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அப்படி தாக்குத மறுபடியும் இது மாதிரி தாக்குதான்னு அவங்களும் வந்து ஃபீல்டு பார்க்குறாங்க. இது மாதிரி 20 ஏக்கரில் பண்ணுறதுனால அவர் வந்து சத்தியம் இதில் வந்து ஈல்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ சரி இந்த மருந்து கொடுத்தா சரியாகு, அந்த மருந்து கொடுத்தா சரியாகுன்னு அவங்களுக்கே ஒரு சவாலாக இருக்குது. அது நோய் வர்றதுனால யாரும் இது பண்ண முடியல, அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குது. வாழைக்கு நடுவில் தென்னந்தோப்பில் பார்த்துட்டு இருக்கேன். அதேமா இது ஏன் ஊடு பேர இதுக்கு போட்டீங்க? ரைட், கரெக்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் போடலைங்க. சிலர் சொல்லியிருக்காங்க இந்த போடாத பூமியில் வந்து போட்டால் ஈல்டு கிடைக்கணும். நானே குத்துக்கு எடுத்து பண்ணுறேன். ஒரு 2 காசு பார்த்தா தானே அவருக்கு குத்து கட்ட முடியும், இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு எய்மில் இது பண்ணிட்டு தான் அதில் போட்டேங்க. இல்லாட்டி எனக்கு இந்த வருஷம் தெரியுங்க என்ன ஏது எப்படி வருதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கேங்க. வாழைக்கும் தென்னைக்கும் நீர்ப்பாசனம்ன்றது எந்த முறையில் கொடுத்துட்ருக்கீங்க? இதில் வந்து நீர்ப்பாசனங்கிறது மேக்ஸிமம் சொட்டு நீர்ப்பாசனம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. என்ன ஆளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்புறம் அவங்க வால்வெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மட்டும் பண்ண போதுன்னு நினைக்கிறாங்க. இது தண்ணி இருக்கிறனால என்னோட சக்ஸஸ் என்னென்னா இந்த தென்னைக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி கட்டினா கொஞ்சம் ஈல்டு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு இதில் வச்சு நான் எல்லா இதுக்கு வந்து கட்டுநீர் தான் கட்டிகிட்ருக்கேங்க. அதனால் ஈல்டு கிடைக்குமான்னு இந்த வருஷம் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. வாழை வந்து நிறைய வருமானம் தரக்கூடிய பயிர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருமானம் தரக்கூடிய பயிரை எந்த விதமான பிரச்சனைகள் அதிகமாக இந்த பகுதியில் தாக்குது? சொல்லப்போனால் பண்ணி பாருங்கள், கம்பி இருக்குது, நிறைய செலவு பண்ணிட்டோம், நிறுத்தவே முடியறதில்ல. அது ஒன்று. இதுக்கு தகுந்த மாதிரி மழை அது இல்லை. 2 இது அதுக்கு இப்போ இந்த பக்கம் இது அதிகமாக வரல, ஏன்னே வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இல்லை, பட் இந்த வருஷம் இல்லை. இந்த 2மே அதிகமாக தாக்குது. இருந்தாலும் நோய் 3 நம்ம மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் எப்படி நீங்கள் இந்த சவால்கள்லாம் வந்து எதிர்கொள்கிறீங்க? ஒரு விடாமுயற்சி தாங்க. பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது வாழையை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இலைசருகள் நோயிலேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தென்னையை நீங்கள் ஊடு பயிராக வச்சுருக்கிறதால இந்த தென்னைக்கும் அதிகமான தாக்கங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்களன்னா இந்த தென்னை மரம் எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த வண்டெல்லாம் அடிச்சதுதாங்க. இதுக்கே மருந்து வச்சுருக்கோம். இன்னும் மருந்து அது ஒரு காரணங்க. இந்த சாக்கு கட்டியிருக்கோம் இல்லைங்க, இந்த எலியெல்லாம் வந்து மேலே ஏறி இந்த குறும்பியெல்லாம் உள்காட்டிருக்கு, அதுக்கு பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கோம்.
ரெண்டு சவாலாக தான் இருக்குதுங்க. தென்னையும் வாழையும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் வருமானம் கொடுக்கக்கூடிய பயிரா? இல்லை, இது வந்து 5-6 வருஷம் கழிச்சு தான் ஒரு இளநியை பார்க்க முடியுங்க. இது அப்படி இல்லை, இது வருஷம்னா காய் வெட்டில் பயிர் இதெல்லாம். சந்தையில் இன்றைக்கி வாழையுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம வாழையை வந்து எந்த மாதிரி பயிர் பண்ணால் சிறப்பாக இருக்கும்? இப்போ செவ்வாழை வந்து கொஞ்சம் கடலையெல்லாம் நல்லா போகுது. செவ்வாழை பழம் வந்து கடலையெல்லாம் போயிட்டுருக்குங்க அதிகமாக. அது வந்து கொஞ்சம் ஈல்டு கிடைக்குதுங்கிறாங்க, அது அந்த தோட்டத்தில் போட்டிருக்கேங்க. இதில் வந்து தேன் வாழை கற்பூரவள்ளி அது 2ஆவதாக போயிட்டுருக்குங்க. இது வந்து நேந்திர கதலியெல்லாம் வெளியே போகுதுங்க, ஆனால் இப்போ டவுன் ஆயிடுச்சுங்க. இந்த செவ்வாழை தேன் வாழை இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கதலிக்கும் என்ன விதமான டிஃப்ரெண்ட் இருக்குங்க? இது வந்து 1 வருஷத்தில் வெட்டிடலாங்க கதலியெல்லாம். செவ்வாழை வந்து 1.5 வருஷம் ஆகுங்க. 1.5 வருஷம் ஆகுது. ஈல்டு வரக்கே 1.5 வருஷம் ஆகுது. அது இந்த வருஷம் வச்சுருக்காங்க, அது எப்படி என்னங்கிறது பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு விவசாயியாக வாழை விவசாயத்தை இந்த மாதிரி செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும்னா எப்படி சொல்லுவீங்க? 2-3 காரணம் இருக்குது. என்னோட இது விட்ருங்க. இது எனக்கு வந்து சொந்த தோட்டம் ஒன்று இருக்கணும், சொந்த தோட்டம் இருக்கணும். 2ஆவது வந்து நாமளே அதில் வேலை செய்யணுங்க. ஆளுகளை பார்க்குறது ஒரு விடவுன்னா நம்மளுக்கு இது என்ன, இது எதனால் வருது அப்படிங்கிற வாழையில் என்ன தாக்குது என்ன இதுன்னு ஒரு படிப்பாக படித்து வரணும். அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியுமா. சரி, நோய் உழுகுது என்னன்னு தெரியலன்னா அதில் இப்போ ஜெயிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த 10,000 வாழையிலையும் உங்களால் ரெட்டிப்பான வருமானம் எடுக்க முடியும் நம்பி நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய உரங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கும் நம்மளுடைய சத்தியம் அக்ரோ கிளினிக்கினுடைய உரங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கரெக்ட். மற்றது வந்து மற்ற எதுவுமே நான் இப்போ சத்தியமில் வாங்கிட்டு போட்டிருக்கேன் தவிர வெறும் 500 வாழை மட்டும் வேறு ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே பாகத்தில் கதிலிக்கு மட்டும் 500 வாழைக்கு வேறு இது பண்ணிகிட்ருக்கேன். பாக்கி 10,000 வாழைக்கும் வந்து சத்தியம் இதில் தான் வாங்கிட்டுருக்கேன். சத்தியம் உரத்தோட என்னென்ன உரங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இந்த சத்தியமில் வாங்குறதுங்க, இந்த வாழைக்கெல்லாம் போடுறேன்னு இல்லைங்க, இது வந்து நுண்ணூட்ட சத்து. இது வந்து நுண்ணூட்ட சத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பயோ பொட்டாஸ் இது வந்து தண்ணியில் கலக்கி வேர்களுக்கு ஊற்றுறது. இது வந்து என்பிகே இது தண்ணியில் கலந்து ஊற்றுறதுங்க. இது வந்து சிஎன்னுங்க, இது தண்ணியில் கலக்கி விடுறதாங்க. இது வந்து போரான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வளர்ச்சிக்காக கொடுக்கறது. இது வந்து சிஎன் போரான் இந்த உரங்கள் எல்லாம் வேருக்கு வாழைக்கு வேறு ஊற்றிட்டுருக்கோம். இதில் வந்து முதல்ல ஒரு நோய் தாக்குதுன்னா அவங்கள கூப்பிட்டு உடனே காமிக்க, அவங்களும் ஃபீல்டில் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இது வேர்க்கெல்லாம் கலக்கி இந்த அளவுக்கு தான் கலக்கணும்னு அவர் ஒரு சூப்பர்வைசர் வச்சுருக்காரு. அவர் வந்து பக்கத்தில் இருந்து நாங்கள் இது இன்றைக்கி ஊற்றணுன்னா அவர் எங்கேயும் போக மாட்டார். மத்தியானம் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கூட வேண்டாம் நான் கொண்டு வந்துட்டேன்னு கூட சொல்லிடுவார். அதை மாதிரி இருந்து காலையில் வந்தாருன்னா சாயந்தரம் தான் போகிறார். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதில் எல்லாம் எந்த மாற்றம் இல்லை. பட் இயற்கையின் சூழ்நிலை மழை இல்லாத காரணத்தினால அந்த நோய் மறுபடியும் அப்படியே இருந்துகிட்ருக்கு. மேல் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்னை போட்டிருக்கீங்க, அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச சருகுகள்லாம் இருக்குது. இந்த சருகுகள்லாம் எடுத்து நீங்கள் வட்டைப்பாத்தி போட்டு எதுவும் மாற்றாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ பண்ணலை. ஏன்னு கேட்டால் இது வாழை போட்டதுனால அதை எடுத்து பண்ணிட்டோம்னா பூச்சி புழுவெல்லாம் வந்துடுங்க. அது தங்கிக்கு ஆளுக்கு வேலை செய்ய முடியாதுங்க. அதனால் நீங்கள் எந்த வேலை எங்கே பார்த்தாலும் சுத்தமாக தான் இருக்குங்க. ஏன்னா சின்ன பூச்சி புழு கூட இல்லாமல் இதுக்கு பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தூர் கட்டணும். இந்த தூர் கட்டுற பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது? வாழைக்கு வந்து தூர் கட்டுறது, ஒரு வாழைக்கு இப்போ ஆள் கூலி பார்த்தீங்கன்னா 11 ரூபா கேட்குறாங்க. ஒரு வாழைக்கு இந்த சும்மா கோதி கூட்டு வைக்கிறதுக்கே 11 ரூபா கேட்குறாங்க. ஆனால் கட்டி தான் ஆகணும். மழை காற்று வந்துச்சுன்னா தாங்காது. அது போக இப்போ இன்னும் சூழ்நிலை பார்த்துட்டு பெல்ட்டு போடணுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இன்னும் இதில் கிட்டத்தட்ட இன்னும் செலவு தான் இருக்குது. அது கை கொடுக்கறது எல்லாம் அவன் செயல். தென்னை விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழைக்கு ஊடுபேராக நீங்கள் தென்னையும் போட்டுருக்கிறதால தென்னையில் வந்து இந்த சொரிக்காய் இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படும். அந்த டயத்தில் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறீங்க? இதில் வந்து அதுதான் என்ன சொந்த தோட்டமான இன்னும் முதல்ல இருந்து கரெக்டாக தெளிவு. பட் நான் குத்தி எடுத்ததுனால அவங்க முதல்ல போட்டு வச்சுருந்தாங்க. அது கரெக்டாக என்னன்னு தெரியல. இந்த வருஷம் நான் பார்த்துட்ருக்குறேங்க. ஈல்டு வந்து முதல்ல விட நாங்கள் எல்லாம் பராமரிப்பு பண்ணாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அதில் மாற்றம் இல்லை. எல்லாம் இந்த நோயெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறோம். எல்லாம் சரி பண்ணியிருக்கிறோம். மருந்தெல்லாம் ஊற்றி கரெக்ட் பண்ணியிருக்கிறோம்.
இன்னும் அடுத்த வருஷம் எனக்கு எப்படி என்ன ரிசல்ட் தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்னு சொல்லிக்கிறேங்க. பொதுவாக விவசாயம்ன்றது இந்த மாதிரி தான் பண்ணணும், இது பண்ணால் தான் இந்த மக்களுக்கு வந்து இந்த மண்ணில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத எப்படி சொல்லுங்கள்? இதில் விவசாயம் எல்லோரும் பண்ணுறதாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறதுல எதுவுமே ரேட் இல்லைங்க. நான் அதை எல்லாமே பார்த்துட்டேங்க. கிட்டத்தட்ட காய்கறியெல்லாம் அந்த பக்கம் போட்டிருக்கேங்க. மல்லி போட்டாச்சு, தட்டுக்காய் போட்டாச்சு, பீக்கங்காய் வச்சாச்சு, பொடலங்காய் வச்சாச்சு, வைக்காத பயிர் இல்லை, வெங்காயிலேருந்து வச்சாச்சு. ஆனால் எல்லாமே ரேட் இல்லைங்க. நான் இப்போ 1,00,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணேன்னா எனக்கு வெறும் 50,000 ரூபா தான் கிடைக்குது. ஆள் கூலி, மருந்து செலவு இதெல்லாம் அதிகமாக போயிடுதுங்க. அதனால் லாஸ் தான் இருக்குது. பட் லாபம் இன்னும் இது வரைக்கும் கேட்டுக்கல. தென்னையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த காய்களை வந்து நீங்கள் தேங்காயாக விற்கிறது உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்லை அதை இளநியாக விற்கிறது உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும்? இது வரைக்கும் நான் பிடிச்சதுலேருந்து முதலேருந்து தேங்காயை கொடுத்துட்டு இருந்தாலும் தேங்காய் தான் கொடுக்குறேங்க. இளநீ இன்னும் கொடுக்கல. இப்போ வந்து சீசன் டைமில் வந்து தேங்காய் இப்போ ஒரு ரேட் இருக்குங்க. அதனால் வச்சு கூட குத்தகை கட்டிக்கலாம். அது ஒரு பழைய ரேட்டு தேங்காய் வித்துட்டு இருந்ததுன்னா நான் குத்தகை கூட கட்ட முடியாது இப்போ இருக்க சூழ்நிலையில். அந்த மாதிரி சூழ்நிலை ஓடிட்டுருக்குங்க. தென்னம்பிள்ளை தாம்பிள்ளை வாழை வந்து செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிலத்துலையும் அதை ஊடுபயிராக வச்சு வளர்க்குறதோட வருமானம் 2 மடங்காக இருக்குன்றாங்க. இந்த வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நம்ம எந்த அணுகுமுறையை சரியாக பின்பற்றணும்? அணுகுமுறைன்னு நாங்கள் பண்ணுற வேலை எல்லாமே பண்ணுறோம். ஆனால் பலன் கொடுக்கறது எல்லாம் அவன் செயல் தான், இயற்கையிட்டதாக இருக்குது. இவ்வளவு நேரமாக தன்னுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி வாழை விவசாயத்தை பற்றியும் தென்னை விவசாயத்தை பற்றியும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்ட மதிப்பிற்குரிய ஐயா ரங்கராஜ் அவர்களுக்கு நம்ம சத்யம் அக்ரோ கிளினிக் நேயர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விவசாயம் என்பது விதையாக மட்டுமல்ல, விளைஞ்சு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான உயிராகவே இந்த வாழை விவசாயத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.